தற்போது வரை யாருடனும் நாங்கள் கூட்டணியில் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். ஜனவரி மாதத்துக்கு பிறகு தான் நாங்கள் யாருடன் கூட்டணி வைக்க போகிறோங்கிறத தெளிவாக சொல்லுவோம். அது வரைக்கும் நாங்கள் யாருடன் தற்போது வரை கூட்டணி இல்லை என்பதை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா தாயுமான திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த தாயுமான திட்டத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கனவு திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வரணும் தான் விஜயகாந்த் விரும்பினார். அந்த வகையில் தமிழக அரசு கொண்டு வந்திருப்பது தற்போது உணர்வில் மகிழ்ச்சி. அவர்களுக்கு எங்களது பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் உடல்நல பாதிக்கப்பட்டிருக்கும் கூட தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்துட்டு போனாங்க. அந்த வகையில் அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு நட்புறவு உண்டு என்றும் தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து அவர் பேசும்போது பல விஷயங்கள் பகிர்ந்திருக்காரு. விஜயகாந்த் படத்தை பயன்படுத்த தொடர்பாக விஜய் அவர்கள் விஜயகாந்தை மானசீக குரு என்று அறிவிக்கட்டும், அதன் பிறகு படத்தை பயன்படுத்த குறித்து பார்க்கலாம் என்றும் தெரிவிச்சிருக்காரு. அதிமுக தொடர்பான கேள்விக்கு அவர் சரியாக பதில் அளிக்கலைன்னு சொல்லணும். மேலும் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் தொடங்கிய தேமுதிகவை 234 தொகுதியிலும் வளர்த்தெடுப்பது எங்களுடைய முழு கடமையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெயலலிதா தான் என்னுடைய ரோல் மாடல் என்று சொல்லியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். விஜயகாந்துக்கு எப்படி எம்ஜிஆர் ரோல் மாடலாக இருந்தாரோ அதே மாதிரி எனக்கு ஜெயலலிதா ரோல் மாடலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு பெண் ஆளுமைக்கான விருது எனக்கும் கிடைச்சிருக்கு. 2 பெண் ஆளுமைகள் இருப்பது தான் சுதீஷ் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருந்தார். அது சர்ச்சையாகியுள்ள நிலையில் தான் நான் இதற்கு பதிலளித்து என்று கூறியுள்ளார் பிரேமலதா விஜயகாந்த்.